الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லவர்கள் இறை விசுவாசிகள் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய புனித ஜுமா தினத்தின் ஹுத்பா கடமையினை நிறைவு செய்வதற்காக அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடமாகிய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கங்களோடு வாழுகின்ற முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் கருணையும் சாந்தியும் மறுமை நாள் வரைக்கும் உண்டாகட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த குறுகிய கால ஆயுட்காலத்தில் நாம் எந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எங்களை பணித்திருக்கின்றானோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையினை நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்களோ, போதித்தார்களோ, பணித்தார்களோ, அவைகளை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகிற அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் வசியத்து செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது பலராலும் நேசிக்கப்படுகிற ஒரு மனிதனாக வாழ வேண்டும், என்னை எல்லோரும் விரும்ப வேண்டும், எனக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது, என் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் உட்பட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், என் தொழில் நண்பர்கள், என் ஊரார் உறவினர்கள் அனைவருமே என்னை விரும்புகிற ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் தன் உணர்வுகளை விட்டு கொடுத்து தன்னுடைய சந்தோஷங்களை தள்ளி போட்டு அந்த விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாழ வேண்டிய பல நிலைமைகளை நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னை ஒரு நல்லவனாக நாம் வாழுகிற சூழலில் இருக்கக்கூடிய என் சக சகோதரர்கள் என்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்கான தியாகங்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தொழில் நிமித்தம் நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் என்னுடைய அந்த தொழில் அதிபர் என்னை விரும்ப வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை தன் தொழிலோடு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஒரு மனிதன் ஆளாக்கப்படுகிறான். அதன் பின்னணியில் அவருடைய நன்மதிப்பை பெற வேண்டும், அல்லது தொழிலிலே எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் பதவி உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த மனிதன்
அந்த சிந்தனையோடு அந்த இடத்திலே கடமையாற்றுவதற்கு அவன் நிர்பந்திக்கப்படுகிறான். நாம் ஒரு விஷயத்தை சரியாக எங்களுடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய இரட்சகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்புக்கும் சொந்தக்காரன், அனைவரையுமே பார்த்து பராமரித்து உணவளித்து பாதுகாக்கக்கூடியவன். அவன் என்னை விரும்புகிற ஓர் அமைப்பில் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் என்னுடைய வாழ்க்கை நகர்த்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிற அந்த மனித சமுதாயத்தில் என்னுடைய பேரும் இடம் பிடித்திருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவோடு எந்த அளவுக்கு நல்ல உறவை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அல்லாஹ் அதை விட பன்மடங்கு நம்மோடு நெருங்கி வந்து அந்த உறவை பலப்படுத்தி எமக்கான வாழ்வாதாரத்தை உலகில் வழங்குவதோடு மறுமையிலும் அதற்குரிய வெகுமதியான கூலியை தருவதற்கு காத்திருப்பதாக அல் குர்ஆன் பல இடங்களில் பிரஸ்தாபிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படுகிற போது எங்களுடைய உணர்வுகள் சந்தோஷத்தினால் மேலிட வேண்டும். அவனுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது எங்களுக்கு ஒரு அலாதியான ஒரு விருப்பம் உள்ளத்தின் ஆழத்தில் எழ வேண்டும். அவனுடைய பண்புகள் சொல்லப்படுகிற போது எங்களிடத்தில் சந்தோஷங்கள் மேலிட வேண்டும். என்னுடைய ரப்பு இப்படியான தகுதிமிக்கவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே அவனுடைய பேருக்கும் பண்புக்கும் ஈடாக இருக்காது என்ற அலாதியான ஒரு நம்பிக்கை விருப்பம் ஒரு மோமினுடைய உள்ளத்தில் மேலிட வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மதீனாவிலே குபா என்ற மஸ்ஜிதிலே அன்சாரி நபித்தோழர் ஒருவர் மக்களுக்கு இமாமத் செய்து கொண்டிருந்தார். அந்த தோழர் தொழுகை நடாத்துகிற போது சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்து விட்டால் இன்னும் ஒரு சூறாவை ஓதுகிற அந்த நேரத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரத்துல் இஹ்லாஸை தான் ஓதுவார். பின்னாலே தொழக்கூடிய நபித்தோழர்களும் பல சந்தர்ப்பங்களிலே அவதானிக்கிறார்கள். அவர் சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டால் அடுத்த சூறாவாக குல் சூரா அந்த இஹ்லாஸை தான் ஓதுவார், சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவார். அப்போது அந்த இமாமிடத்திலே நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இமாம் அவர்களே, தோழரே, நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதினால் அடுத்த சூறாவாக சூரத்துல் இஹ்லாஸை தான் நீங்கள் எப்போதுமே ஓதுகிறீர்கள், வேறு ஒரு சூறாவை ஓதலாமே என்று சொன்னபோது அந்த தோழர் சொன்னார், நான் சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு நான் சூரத்துல் இஹ்லாஸை தான் ஓதுவேன். உங்களுக்கு நான் தொழுகை நடாத்துவது விருப்பம் என்றால் என்னை இமாமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னை தொழுகை நடாத்துவதற்கு விருப்பமில்லை என்றால், இதற்காக விருப்பமில்லை என்றால் நீங்கள் வேறு ஒருவரை நீங்கள் எடுத்து இமாமத் செய்து கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள். ஆனால் நான் சூரா ஃபாத்திஹாவை ஓதினால் அடுத்த சூறாவாக சூரா இஹ்லாஸை தான் நான் ஓதுவேன் என்று அவர் சொன்னார். அவருக்கு அந்த சூறாவின் மீது அப்படியான ஒரு பிடிப்பு. அந்த சூரா எதை சொல்கிறது என்றால் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்ற அல்லாஹ்வின் தனித்துவத்தை அந்த சூரத்துல் இஹ்லாஸ் பேசுகிறது. அல்லாஹு சமத், அவன் தேவையுமற்றவன். லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வினுடைய அந்த தன்மையை மிக தெளிவாக பேசுகிற ஒரு சூரா சூரத்துல் இஹ்லாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தோழர்கள் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக இமாமத்து செய்யக்கூடிய இவர் தொழுகை நடாத்துகிற போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் அடுத்த சூறாவாக சூரா இஹ்லாஸை தான் ஓதுகிறார், வேறு ஒரு சூறாவை ஓதுங்கள் என்று சொன்னதற்கு நீங்கள் ஆளை மாற்றிக்கொள்ளுங்கள், நான் இதைத்தான் ஓதுவேன் என்று அடம் பிடிக்கிறார் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழரே என்ன செய்தி என்று கேட்டபோது சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அந்த சூறாவில் அப்படியான ஒரு விருப்பம் இருக்கிறது,
ஒரு பிடிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தன்மைகளை சொல்லுகிற ஒரு அழகான ஒரு சூரா, அதை ஓதுவதற்கு என மனம் விரும்புகிறது என்ற அந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், ஹுப்புக இய்யாஹா அத்ஹலகல் ஜன்னah. தோழரே, அந்த சூராவின் மீது உனக்கு இருக்கக்கூடிய விருப்பம் இருக்கிறதே, உன்னை சொர்க்கத்தில் நுழைவித்து விட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பெயர்கள் பண்புகளை சொல்வதில் கேட்பதில் ஆனந்தம் அடைந்த அந்த தோழர் ஒரு அலாதியான ஒரு விருப்பத்தோடு இருந்தார். அந்த பெயரை கேட்பதில், அல்லாஹ்வினுடைய பண்புகளை மொழிவதில் ஒரு விருப்பத்தோடு இருந்த காரணத்தினால் அந்த சூரா அவரை சொர்க்கத்துக்குரிய மனிதராக உலகத்திலேயே அடையாளப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீதான அன்பு என்பது நம் மீது அல்லாஹ் பல தடவைகள் அல்லது அதை விடவும் கூடுதலான அளவு எங்கள் மீது நெருங்கி வந்து அன்பு செலுத்தக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய ஒரு மனிதனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய மனிதன் என்றால் எப்படி இருப்பான் என்று குர்ஆனும் சுன்னாவும் பேசுகிறது. அந்த பண்பை எனக்குரிய பண்பாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, அல்லாஹ் என்னை நேசித்து விட்டான் அல்லது நேசத்துக்கு ஒரு அடியானாக நான் வாழ்வதற்குரிய முதலாவது அடையாளம் அல் ஈமான் வத் ததய்யுன். நாங்கள் பலமிக்க ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழ்வதும், மார்க்க பற்றோடு உலக விவகாரங்களிலும் மறுமையை நோக்கிய நகர்வுக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை வழிகாட்டலாக கொண்டு வாழ்வதற்குரிய ஒரு மனிதனாக நான் இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்றால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பது அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் கண்ட எத்தனையோ மனிதர்கள் ஈமானிலிருந்து தூரமாக வாழ்கிறார்கள், மார்க்க விவகாரங்களிலிருந்து தூரமாக வாழ்கிறார்கள். முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட மார்க்கத்திலிருந்து பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் வெகு தூரம் நகர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகள், தன்னுடைய சமூக உறவுகள் என்று பார்க்கிற போதெல்லாம் தான் விரும்பிய அமைப்பில் மார்க்கம் எதையோ சொல்லும், அவர்கள் எதையோ தேர்வு செய்து தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எங்களுடைய ஈமானில் பின்னணியில் பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதிமிக்கவன் அல்லாஹ் ஒருவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்குமான ஒரு வழிகாட்டி என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஏகத்துவ கொள்கையை சரியான வடிவிலே விளங்கி ஒரு சமூக சூழலிலே வாழ்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தத்தை அது வலியுறுத்துகிறது. எனவே ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சங்களை எல்லா சந்தர்ப்பங்களிலும் மிக கவனமாக நாம் தெரிந்து அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தி விட வேண்டும். ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், செயல் சார்ந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றிவிட வேண்டும். அவ்வப்போது எங்களுக்கு தடுமாற்றங்கள் வருகிற போது இருக்கக்கூடிய அறிஞர்கள் பெருமக்களிடத்திலே அந்த ஈமானை பற்றிய தெளிவை நாங்கள் பெற்று இந்த உலகத்தில் எங்களுடைய மூச்சு நிலைத்திருக்கும் வரைக்கும் அந்த ஈமானோடும் மார்க்கப்பட்டோடும் எங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தி வாழ வேண்டிய ஒரு மனிதனாக நாம் எம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய நேசம் எங்களை நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லது நேசத்துக்குரியவனாக இருக்கிறான் என்பதற்கான மற்றும் ஒரு அடையாளம் ஐ யஹ்மீஹி மின் ஃபித்னி துன்யா வ ஷஹவாத்திஹா. இந்த உலகத்தில் வாழுகிற போது உலக சோதனைகளிலிருந்து அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப இன்பங்களுக்காக வேண்டிய அடிமைப்பட்டவனாக அந்த மனிதன் வாழாமல் உலகத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதையும் தேடுவதையும் தன் கையிலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் அவனுடைய நேசத்தை உள்ளத்திலும் கொண்டவனாக வாழுகிற ஒரு மனோநிலையோடு ஒரு மோமின் வாழ்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த உலகத்திலே வாழுகிற போது நாங்கள் எங்களுடைய வாழ்வாதார விஷயங்களை எங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாகவும், எங்களுடைய ஈமான் வலியுறுத்துகிற மறுமையோடு தொடர்பான, அல்லாஹ்வோடு தொடர்பான, மார்க்கத்தோடு தொடர்பான விஷயங்களை எங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்தவர்களாகவும் இந்த உலகத்தை வழிநடாத்த வேண்டிய ஒரு தேவை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அமலை நீங்கள் கற்றுத்தாருங்கள், நான் அதை செய்தால் அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த தோழர் கேட்கிறார். அதே நேரத்தில் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், உலகத்திலே நீ வாழுகிற போது பற்றற்ற மனிதனாக நீ வாழ். யுஹிப்புக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். வஸ்ஹத் ஃபீமா ஃபீ ஐதின் நாஸ் யுஹிப்புக், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களில் நீ பற்றற்றவனாக நீ வாழ், மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள். இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஜுஹுத், பற்றற்ற வாழ்வு என்பது, உலகத்தில் ஒரு மனிதன் பற்றற்றவனாக வாழ்தல் என்பது அன் தஜ்அல துன்யா ஃபீ யதைக், உன்னுடைய உலக விவகாரங்கள் சம்பந்தமான சகல விஷயங்களையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வசதியாக நீ தேடிக்கொள்வதை உன் கரங்களிலும், உன்னுடைய இம்மை மறுமையினுடைய நலவுக்குரிய எல்லா அம்சங்களையும் உன்னுடைய உள்ளத்தில் ஏந்தியவனாகவும் நீ வாழ வேண்டும் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம்தான் வாழ்க்கை, நாம் உலகத்தில் சம்பாதிக்கக்கூடியவை தான் வாழ்க்கை என்ற ஒரு கோணத்தில் இல்லாமல், உலகத்திலே நாம் எமது வாழ்வாதாரத்தை தேடுகிற அதே நேரம் அந்த மார்க்க வழிகாட்டலில் உலகத்தை நாங்கள் ஆளுகிற, மறுமையை நோக்கி பயணிக்க இருக்கிற அந்த பாதையை செப்பனிடுகிற வாழ்க்கையாக இந்த உலகத்தின் வாழ்வாதாரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி எமக்கு வலியுறுத்துகிறது. அப்போது அல்லாஹ் எம்மை நேசிப்பான், எம் சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் எம்மை நேசிப்பார்கள். மூன்றாவது விஷயம், ஐயுவஃபிக இல ருஃப்கி வல்லீன் வ தர்கில் உன்ஃப், உலகத்தில் வாழுகிற போது ஒரு மனிதன் இலகிய மனமுடையவனாக, மக்களோடு அன்பாக பேசி பழகக்கூடிய, கடின உள்ளம் இல்லாதவனாக வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய நேசம் அவனை நோக்கி இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹு தஆலா மிருதுவான தன்மையை எல்லா விவகாரங்களிலும் விரும்புகிறான். அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நம் சமூக சூழலிலே எல்லா மனிதர்களோடும் அன்பாக, பரிவாக, நாங்கள் மிருதுவான குணத்தோடு, தன்மையோடு அவர்களிடத்தில் பொதுவாக வாழ்ந்து கொள்வதுடன், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய தொழில் சக நண்பர்கள், நாம் மிகவும் நெருக்கமாக வாழக்கூடியவர்களுடன் குறிப்பாக இந்த நல்ல மிருதுவான பண்புகளோடு பேசுவது, அவர்களுடன் உறவாடுவது போன்ற தன்மைகளை எங்களிடத்திலே எடுத்துக்கொள்வதன் ஊடாக இறை நேசம் எம்மை நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே கடின உள்ளத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் வெறுக்கிறதை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹும் அதை வெறுக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய மனிதனாக இந்த உலகத்தில் வாழ நானும் நீங்களும் விரும்பினால், எம் மனைவி மக்கள், பிள்ளைகளோடு நாங்கள் அன்பாக, மிருதுவான குணத்தோடு, பண்போடு நடந்து கொள்வதோடு, எம் சமூக சூழலிலும் இந்த பண்பை நாம் வெளிப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய மனிதன் யாரென்றால் மற்றுமொருவன் உலகத்தில் வாழுகிற போது உலக விவகாரங்களிலே அந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பான். மார்க்கம் தொடர்பான விஷயங்களிலும் அந்த மனிதனுக்கு சோதனை வரும். இப்படியான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால்
அல்லாஹுடைய நேசம் அந்த மனிதனை நோக்கி இருக்கிறது என்பதை ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்ன இளமல் ஜஸாஇ மா இளமில் பலா, எந்த அளவுக்கு கடினமான சோதனைகள் வருகிறதோ அந்த அளவுக்கு பலமான ஒரு நேசம் கூலி அல்லாஹுவை நோக்கி எமக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் வாழுகிற போது பார்க்கிறோம், பலர் நோய்வாய்ப்படுகிறார்கள், தொழிலிலே அவர்கள் லொஸ்டாகிறார்கள், குடும்ப விவகாரங்களிலே அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள், சமூக சூழலிலே அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள் என்ற பலவிதமான சோதனைகளுக்கு உலக விவகாரங்களிலே பலரும் பல சந்தர்ப்பங்களில் ஆளாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக நோயை எடுத்துக்கொண்டால் பலர் நோயாளிகளாக எழும்ப முடியாமல் சிறு வயதிலேயே பல நோய்களுக்கு உரித்துடையவர்களாக மிகவும் கடுமையான நோய்வாய்க்குட்பட்டு அவர்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளாகவே ஒரு மோமின் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல செய்திகள் எமக்கு ஒரு ஒத்தனமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்காக வேண்டி இன்னதுதான் என்று தீர்மானித்து விட்டான். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா இந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அந்த அந்தஸ்தை அடைவதற்குரிய ஒரு தகுதி அவனுடைய அமலின் மூலமாக அவனுக்கு முடியாது. அவர் செய்யக்கூடிய அமல், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பக்குவம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தியாகம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உலகத்தினுடைய வாழ்வாதார அந்த வசதிகள் அருள்களை கொண்டு அந்த அந்தஸ்தை அவர் அடைந்து கொள்ள முடியாத ஒரு மனிதராக இருப்பார். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை அவருக்கு தீர்மானித்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தீர்மானித்த அந்த அந்தஸ்தை மனிதனுக்கு அடைய செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழுகிற போது ஒரு நோயை கொடுப்பான். அந்த நோயை அவர் அனுபவிக்கிற அதே நேரம் பொறுமையோடு, அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தவன், அல்லாஹ் நோயை தந்திருக்கிறான் என்று அந்த நோயை அவர் பொருந்தி கொண்டு உலக அடிப்படையில் அதற்குரிய பரிகாரத்தை அவர் செய்வதோடு பொறுமையோடு அந்த நோயை அவர் எதிர்கொள்வார். அல்லாஹு தஆலா அந்த நோயினுடைய பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை அடைய செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு வகையில் அல்லாஹு தஆலா அவருடைய செல்வத்தில் பெரும் இழப்பை ஏற்படுத்துவான். கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில் உழைத்த அந்த செல்வம் அவருடைய கண் முன்னாலேயே அழிந்து கொண்டிருக்கும். பொறுமையோடு இருப்பார். அல்லாஹு தஆலா தந்தான், அல்லாஹ் எடுக்கிறான், எடுத்து விட்டான், அல்லாஹ் தருவான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு அந்த நிலையிலும் அவர் பொறுமை காப்பார். அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுப்பான். இன்னும் ஒரு சந்தர்ப்பம், அவருடைய குழந்தைகளிலே அல்லாஹு தஆலா இழப்புகளை ஏற்படுத்துவான். மரணம் மூலமாக, நோய்கள் மூலமாக, அதிலும் அவர் பொறுமை காப்பார். அவருக்கு எழுதப்பட்ட அந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி உலகத்தில் இப்படி சோதிப்பான். இந்த சோதனைகளின் போதெல்லாம் ஒரு மூமின் நொந்து போகக்கூடாது, ஒரு மூமின் உடைந்து போகக்கூடாது. இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா எமது நலவுக்காக வேண்டி, உலகத்தில் என்னால் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது என்பதற்காக வேண்டி, உலகத்திலேயே அந்த அந்தஸ்தை அடைவதற்குரிய வேலைகளை அல்லாஹ் எம் வாழ்க்கையில் நடாத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்கிற காலத்தில் நோய்வாய்க்குட்பட்டு அந்த நோயை பொறுமையோடு அவர் ஏற்றுக்கொண்டு மரணித்து விட்டார். மறுமையிலே அந்த நோயாளிக்கு அவர் அந்த நோயை உலகத்திலே பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மறுமையிலே கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை பார்த்து இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்து மரணித்தவர்கள் ஆதங்கப்படுவார்களாம். யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற போது நானும் இப்படியான நோய்களுக்குட்பட்டு கீறி வெட்டி கிழிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்திருக்க கூடாதா என்று நோயோடு வாழ்ந்து பொறுமை காத்து அல்லாஹுவை சந்தித்து அந்த வெகுமதிக்கு சொந்தக்காரராக அவர் அதை பெறுகிற போது உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்து மரணித்தவர்கள் ஆதங்கப்படுவார்கள் என்ற செய்தி ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மோமினுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளும் மிக பெரும் அருள். அதுபோலவே மார்க்க ரீதியாகவும் பல சோதனைகள் வரும். கடந்த காலங்களிலே இந்த கொள்கைக்காக வேண்டி இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட கெடுபிடிகள், அடக்குமுறைகள், தவறான விமர்சனங்கள்,
அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் இது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நடந்தேறக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பொறுமை காத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அதற்குரிய சரியான வழிமுறைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதன் ஊடாக இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே அந்த வெற்றிக்குரிய வழிகளை அல்லாஹ் திறந்து விட்டான். மறுமை நாள் வரைக்கும் இந்த கொள்கை இந்த நாட்டில் மாத்திரமல்ல, முழு தேசத்திலும் இந்த கொள்கை சத்திய கொள்கை மக்களுடைய மனங்களிலே இடம் பிடிக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய துஆக்களிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஒரு மூமின் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய மனிதனாகத்தான் வாழுகிறான் என்பதை புரிந்து வாழ்வதற்குரிய இன்னுமொரு விடயம்தான், இந்த உலகத்திலேயே வாழுகிற போது அல்லாஹு தாலா சில தண்டனைகளை ஏற்படுத்துவான். வாழ்க்கையில் சில சோதனைகள் தண்டனைகளை அவர் எதிர்கொள்வார். அந்த நேரத்திலெல்லாம் நாம் ஒரு குற்றவாளியாக பாவம் செய்தவனாக நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் எமது நிலைமை. கடந்து வந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்கள் நான் எது செய்திருக்கிறேன், எது தண்டனைக்குரிய பாவமாக இருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புத்தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருதல், தௌபா செய்தல். அதற்கு நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் செய்த தவறுக்குரிய தண்டனையை யா அல்லாஹ் உலகத்திலேயே நீ தந்துவிட வேண்டும், மறுமையில் அதை தரக்கூடாது என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் கடுமையான நோய்க்குட்பட்டு அவர்களுடைய தோலும் எலும்புமாக அவர் இருக்கிறார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்றால், கத் ஹஃபத ஃபஸார மிஸ்லல் ஃபர்ஹ், குருவி குஞ்சு இருக்கிறதே, குருவி குஞ்சு மாறி போயிட்டார், முள்ளும் தோலும் தான் இருக்குது. அப்படி நோய்வாய்ப்பட்டு கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். சென்று அந்த தோழரோடு உறவாடுகிற போது அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், தோழரே, நீங்கள் இந்த நோய் சம்பந்தமாக ஏதாவது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்தீர்களா என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், என்னை நீ மறுமையிலே தண்டிப்பதாக இருந்தால் ஃபஅஜ்ஜில் குலி ஃபித் துன்யா, உலகத்திலேயே என்னை அதை அவசரப்படுத்தி தண்டிச்சிடு என்று நான் துஆ கேட்டேன் அப்படி சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்ட உடனேயே, சுப்ஹானல்லாஹ் லா துதீகு, நீ இதுக்கு சக்தி பெற மாட்டியே, அல்லாஹ் தண்டிக்க தொடங்கினான்னு சொன்னா உன்னால எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டாமா? அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு நல வைத்தா, மறுமையிலும் எனக்கு நல வைத்தா, நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகார் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டல்களை சொன்னார்கள். இந்த துஆ இருக்கிறதே, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே அதிகமாக இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு சுஜூதிலே சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது இந்த துஆவை அதிகமாக ஓதுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மனிதன் என்பதற்குரிய இன்னும் ஒரு அடையாளம்தான் இந்த உலகத்திலே வாழுகிற போது மக்களுக்கு பயனுள்ள மனிதனாக எம்மை மாற்றிக்கொண்டு வாழ்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபவுஹும் லின்னாஸ். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர்கள் யார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக வாழ்வார்கள். நான் வாழ்வதனூடாக அடுத்த சகோதரனுக்கு, அடுத்த மனிதர்களுக்கு நலவுகள் இருக்கிறது என்றால் நான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு மனிதன் என்பதை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக வாழ எமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். நானும் எனது குடும்பமும் எனது சொத்தும் செல்வமும் என்று வாழ்வதற்காக வேண்டி உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் மூமின்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது அடுத்த முஸ்லிம்களுக்கு பிரயோசனமானவர்களாகவும் அவர்களுடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் எமது சமூக சூழலிலே, தன் குடும்பத்திலே தனது நண்பர்கள் கஷ்டத்துக்குட்பட்டு எம் கண் முன்னால் வாடி வதங்கக்கூடிய நிலை இருக்காது. எனவே அல்லாஹ்வினுடைய நேசம் எம்மை நோக்கி திருப்பப்படுவதற்கும் அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய மனிதன் என்பதை நான் என்னை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த உணர்வோடு எமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமாகும். அதுபோலவே அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய மனிதனின் இன்னும் ஒரு அடையாளம் நற்குணம். பேச்சில், நடத்தையில், உறவாடுவதில், ஒருவரை பார்ப்பதில், சந்திப்பதில், எல்லா விவகாரங்களிலுமே நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களிலே மிகவும் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார் என்று சொன்னார், அஹ்ஸனுஹும் குலுகா, நல்ல குணம் உடையவர்கள். நல்ல குணம் என்பது இன்று முஸ்லிம் சமூகத்தில் ஒரு வறுமையான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருவரோடு பேசுகிற போது சினந்த நிலையில், அவரை இன்முகத்தோடு முகமலர்ச்சியோடு உள்வாங்காமல் ஏதோ ஒரு வகையில் அவர்களை அணுகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணிப்பதில் எச்சம் சொச்சமாக இந்த உலகத்தில் எம் சகோதரர்களிடத்தில் விட்டு செல்லக்கூடிய மிக உயரிய பண்பு ஒரு நல்ல மனிதர் என்பதுதான். எவ்வளவு பட்டம் பதவிகளோடு வாழ்ந்தாலும், வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும், சமூக அந்தஸ்துகளோடு வாழ்ந்தாலும், இந்த ஊர் அழக்கூடிய ஒரு பண்பை நாம் எம் சமூகத்தில் விட்டு செல்வது என்றால் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டார், இவரை போன்ற மனிதர்கள் இந்த ஊரிலே பிறக்க வேண்டும் என்ற அழுகையோடு எம் ஒவ்வொருவருடைய ஜனாசாவும் மஸ்ஜிதிலிருந்து தொழுகை நடாத்தப்பட்டு மண்ணறையை நோக்கி சுமந்து செல்லப்பட வேண்டும். இந்த உறுதியை நாம் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மூச்சு முடிந்து விட்டால் நாம் எல்லோருமே மையித் அல்லது ஜனாசா. எங்களுடைய எந்த ஒரு உலகத்தினுடைய புனை பேரும் எம்மை நோக்கி சொல்லப்படாது, அவர் எந்த அந்தஸ்தில் உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி. எனவே அந்த ஜனாசா என்ற அந்த பதத்தோடு ஒரு நல்ல மனிதர் என்ற வசனம் எல்லா மனிதர்களுடைய நாவுகளிலும் நனைந்து கொண்டிருக்கும். அதுக்கு சொந்தக்காரனாக நானும் நீங்களும் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய இந்த ஆயுளை வளப்படுத்தி விட்டு செல்லுகிற ஒரு நல்ல சாலிகான மனிதன் என்ற பேருக்குரியவனாக இந்த உலகத்தில் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல குணத்தை நாங்கள் எங்களிடத்தில் எங்களுடைய அணிகலன்களாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய மனிதனாக வாழ்கிறோம் என்பது அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு நல்ல அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய மனிதன் என்பதற்குரிய ஒரு அடையாளம்தான் ஒரு நல்ல மரணத்தை நாம் சம்பவிக்கக்கூடியவராக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் இஸ்தஅமலஹு, அவனை அல்லாஹ் ஒரு செயலை செய்ய வைப்பான். ஃபகீல கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், எப்படியான செயல் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே வினவப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல அமலை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ரூஹ்
எப்போது எங்களிடத்திலிருந்து பறிக்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் இருக்கிற இந்த கணம் எனது இறுதி நேரமாக கூட இருக்கலாம். ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்தாலும், ஒரு பொது பணியை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு இபாதத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருந்தாலும், ஒரு தொழுகையிலே இருக்கிற போதும் சில நேரங்களில் இந்த தொழுகைதான், இந்த ஜமாத்து தொழுகைதான், இந்த ஜும்மா தொழுகைதான் எனது கடைசி தொழுகையாக கூட இருக்க முடியும் என்ற உணர்வோடு இபாதத்தை செய்ய வேண்டும். மனைவி மக்களோடு உறவாட வேண்டும். தொழிலிலே எங்களுடைய தொழிலில் நாங்கள் ஈடுபட வேண்டும். பொது விவகாரங்களிலே ஈடுபட வேண்டும். ஒரு சகோதரனோடு பேசுகிற போதும் இந்த சகோதரனோடு பேசுவதுதான் என்னுடைய இறுதி சம்பவமாக கூட இருக்கலாம். எனவே இந்த இடத்தில், இந்த சகோதரிடத்தில் நல்ல பல செய்திகளை நான் கடைசியாக விட்டு சென்ற ஒரு மனிதனாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒவ்வொரு செயலிலும் எனது நல்லமலை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்ந்து இந்த உலகத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழுவோமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய நேசம் எம்மை நோக்கி இருக்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லஹ்யா மின்ஹும் லம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் யா காதியல் ஹாஜாத் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் ரப்பனா அக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقم الصلاة.